பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை இந்த புதிய மாதத்திலே, அதாவது ஜூலை மாதத்திலே, இந்த 1ஆம் தேதி இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதமெல்லாம் தேவன் உங்களை அற்புதமாய் காத்தார் இல்லையா? அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தார் இல்லையா? அதற்காகவும் நன்றி சொல்லுங்க. எப்பொழுதும் நன்றி சொல்லுகிற இருதயம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் விடுகிற மூச்சு அது ஆண்டவர் கொடுத்த ஒரு சோத்திரம் பரிசு நமக்கு. நாம் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய கிருபை பிரியமானவர்களே. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நேசிங்க, அவரை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உபாகம புஸ்தகம் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் 37வது அதிகாரத்திலே 5வது வசனம், கடைசி அந்த அடி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே உங்களுக்கு கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை இயேசு உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கிரகிக்க முடியாத அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத, நம்ம புத்திக்கு எட்டாத, நம்ம சிந்தனைக்கு எட்டாத, இதெல்லாம் எனக்கு நடக்குமா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களை இயேசு நடத்துவாராக. யோபு 37ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தின்படி கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது என்ன பண்ண வேண்டும்? யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த யாத்திராகம புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரத்திலே எகிப்தில் இருந்த ஜனங்கள் அணியாய் புறப்பட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தபோது அவங்களுக்கு செங்கடல் அது 2ஆக பிளந்து அந்த ஜனங்கள் அற்புதமாய் சோதனை கடந்து வருவதற்கு தேவன் வழிவகை செய்தார். இது செங்கடல் பிளக்குமாங்க. எப்படிங்க செங்கடல் பிளக்கும்? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனால் இயேசுவால் செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள். அப்படி கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவங்க எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எகிப்தை விட்டு வெளியேறும்போது தான் உங்களுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை அவரால் செய்ய முடியும். எகிப்து என்று சொன்னால் என்ன? பாவம், உலகம். எகிப்து என்று சொன்னால் அக்கிரமம். எகிப்து என்று சொன்னால் பாவ சம்பந்தமான காரியங்கள். நீங்கள் அதில் ஐக்கியமாக இருந்துக்கிட்டு, ஜாதி பாரம்பரிய காரியத்தில் ஐக்கியமாக இருந்துக்கிட்டு, எனக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த எகிப்தை அந்த ஜனங்கள் விட்டு வெளியேறினார்கள் பாருங்க. அவங்களுக்கு செங்கடல் 2ஆக பிளந்தது. அதுதான் கிரகிக்க முடியாத காரியம். கிரகிக்க முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்வார். மன்னா வானத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக வந்துதான். இதெல்லாம் பார்க்கும்போது கிரகிக்க முடியாத காரியம் தானே. இதை ஆண்டவர் செய்வதற்கு எகிப்தை விட்டு வெளியேற வேண்டியதாக இருந்தது. நீங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி வரும்போது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. 2வது ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, எலிசாவினிடத்திலே ஒரு ஸ்திரீ ஓடியாடுறாங்க. ஓடியாந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? ஒடியாந்து அவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஐயா சோத்திரம், எலிசையா சோத்திரம், என்ன எங்கள் வீட்டுக்காரு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர், அவர் இறந்து போயிட்டாரு.
அவர் இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடன் பட்டுட்டாரு. கடன் பட்டுட்ட பிறகு அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கடன எங்களால அடைக்க முடியல. எனக்கு 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைங்களும் அடிமையா கொள்வதற்கு ஒண்ணு காசு குடு, இல்லைன்னா உங்க 2 பிள்ளைங்கள அடிமையா எடுத்துன்னு போயிடுறேன்னு சொல்றாங்கன்னு ஓடியாந்து ஸ்தோத்திரம் என்ன பண்றாங்க? கால்ல விழுகிறாங்க. இயேசு சொல்கிறார், "ஸ்திரியே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது?" என்று கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, "1 குடம் எண்ணெய் இருக்குதையா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, "நீ போ, உன்னை சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாவற்றிலும் போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. வாங்கி கொண்டு வந்து அந்த வெறும் பாத்திரத்துல எண்ணெய் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அதை எடுத்து ஊத்து என்று சொல்லுகிறார். உடனே அவள் எடுத்து ஊத்துகிறாள். உடனே அந்த பாத்திரம் நிரம்புகிறது. இன்னொரு பாத்திரத்தை ஊத்துகிறார், அதிலே நிரம்புகிறது. இப்படியா வெறும் பாத்திரம் எல்லாவற்றையும் நிரப்பி விடுகிறது. நிரப்பி விட்டு அதுக்கப்புறம் வேற பாத்திரம் இல்லை. உடனே நின்று விடுகிறது. பிரியமானவர்களே, இதை ஓடியாந்து, "ஐயா, நீ சொன்ன மாதிரி நான் நிறைய பாத்திரம் வீட்டில் வச்சுட்டு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றினேன். அதுவும் ரொம்பி போச்சு. இதுலேயும் எண்ணெய் இருக்குது ஐயா" அப்படின்னு சொல்கிறார். உடனே, "சரிம்மா, நீ அதை கொண்டு போய் என்ன பண்ணு, வியாபாரம் பண்ணி அந்த எண்ணெயை விற்று இருக்கிற கடனை அடி, மீதி இருக்கிறத உன் ஜீவனத்துக்கு வைத்துக்கொள்" என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எண்ணெய் ஊற்றுனா அடுத்த பாத்திரத்தில் ஊற்றும்போது இந்த பாத்திரம் காலி ஆகிடும். ஆனால் அந்த பாத்திரத்தில் எண்ணெயும் குறையல. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றும்போது அதுவும் நிறைஞ்சு போச்சு. இது சாத்தியமா? நமக்கு அது நம்ம மூளைக்கு எட்டல இல்லை அது. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தோணுதில்ல. அதுதாங்க கிரகிக்க முடியாத காரியம். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன் தெரியுமா? இந்த வானத்தை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார் பார் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார் பார் ஆண்டவர். பூமியில் மரம் செடி கொடி வகைகளை எப்படி தேவன் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார் பாருங்க. எத்தனை வகையான மரம் இருக்குது, எத்தனை வகையான செடி இருக்கிறது, எத்தனை வகையான பறவை இருக்கிறது. உங்களால் கிரகிக்க முடியுமா? ஆண்டவருக்கு மட்டும்தான் அது தெரியுங்க. ஏன்னா அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆதலால் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். 2வது, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த அம்மா பிரச்சனையை எலிசாவிடத்தில் கொண்டு வந்தது. அற்புதம் நடந்த பிறகு எலிசாவிடத்தில் வந்து சொன்னது, அப்படியானால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்வாருங்க. செய்து தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மீண்டும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இரட்சகராக வந்த தெய்வம் நீதியுள்ள நியாயாதிபதி என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். அப்படி வரக்கூடிய அந்த தேவனாகிய கர்த்தர் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் சொன்னார், மலைகளை தராசிலே அவர் நிறுத்தி வச்சிருக்கிறாராம். உங்களுக்கு தெரியுமா மலை எத்தனை டன்னுன்னு சொல்லிட்டு? அவர் தம்முடைய கரத்தில் அவர் அவருடைய புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறதா. அதனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கிரகிக்க முடியாத காரியங்கள் இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். அவர் செய்வதற்கு நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல தெய்வமே, இந்த ஜூலை மாதத்துக்காக கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்த வசனத்தின்படி ஏசப்பா கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யுங்க. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யுங்க. இந்த ஊழியத்தில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யுங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை இதை கேட்குற ஜனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.